டியர் ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் யூனிட் 1 எக்ஸசைஸ் 10 பற்றி பார்த்துடலாம். எக்ஸசைஸை ரீட் பண்ணிடலாம். ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். இதில் பர்டிகுலர்ஸ் ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. டெட்டார்ஸ் ஆன் 1st April 2018 1 lakh. Cash received from debtors 2,30,000. Discount allowed rupees 5,000. Return inwards rupees 25,000. Debtors on 31st March 2019 1,20,000. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் வந்து போடணும். அப்போது டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்னா அந்த ஃபார்மெட் என்ன, டெட்டார்ஸுங்கிறவர் யாருங்கிறத பற்றி பார்த்துட்டு சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். இப்போ டெட்டார்ஸுங்கிறவர் யார்? இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அந்த ஆர்கனைசேஷனில் கடனுக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது பணம் வாங்கலை, கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கும்போது அந்த ஒரு நபர் டெட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது டெட்டார்ஸ்னால் யாருன்னா, இப்போ நம்ம வந்து ஆர்கனைசேஷன்னா நம்மக்கிட்ட இருந்து யாராவது ஒருத்தர் கடனுக்காக வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா, அதாவது குட்ஸு வந்து கிரெடிட் சேல்ஸ் நம்ம பண்ணியிருந்தோம்னா அதை தான் வந்து டெட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கிட்டோம்னா, நம்ம யாருக்காவது கிரெடிட் சேல்ஸ் பண்ணணும்னா, கிரெடிட் சேல்ஸ்னால் கடனுக்கு பொருளை விற்றுருந்தோம்னா யார் வாங்கிட்டு போகிறாங்களோ அவங்கள தான் நம்ம வந்து டெட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது டெட்டார்ஸுங்கிறவர் யார் அப்படின்னா, அவர்கிட்ட இருந்து நம்ம பணம் வாங்க வேண்டியது இருக்குது, அவரை தான் நம்ம வந்து டெட்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் டோட்டல் டெட்டார்ஸ் எவ்வளவு நம்ம கடனுக்கு குட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளவு பணம் நம்ம வாங்க வேண்டியது இருக்குது அவங்ககிட்ட இருந்து அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போது நெக்ஸ்ட் டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டினுடைய ஃபார்மேட் பார்த்துடலாம். டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ஃபார்மேட் தான். இது ஒரு டி ஃபார்ம் லெஜர் ஃபார்மு. இதில் ஃபஸ்ட்டு டெபிட் அண்ட் கிரெடிட் சைடு வந்து ஃபஸ்ட்டு ஷோ பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா டு பேலன்ஸ் ப்ராட் டவுன், இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். இப்போ டெட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் எப்பயுமே டெபிட் சைடு தான். ஏன்னா டெட்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அவர்கிட்ட இருந்து பணம் வர வேண்டியது இருக்குது, நம்ம வந்து கேஷ் ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அசட் எப்பயுமே டெபிட் பேலன்ஸ் தான் காமிக்கும். அதனால் ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு தான் வரும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணுங்கிறதுக்காக ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அப்படியே கிரெடிட் சைடு வந்துட்டோம்னா, இப்போ டெட்டார்ஸ் கிட்ட இருந்து கேஷ் ரிசீவ் பண்ணோம்னா அதை பை கேஷ் அக்கௌண்ட், பை பேங்க், செக் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக செக் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் நம்ம கிரெடிட் சைடு தான் எழுதிக்கணும். பை பில்ஸ் ரிசீவபிள், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேஷும் தராமல் பேங்க்கும் தராமல் பில்ஸு கொடுத்துருந்தாங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு, இது மூணுமே வந்து கிரெடிட் சைடு தான். கேஷ், பேங்க், பில்ஸ் ரிசீவபிள், ரிசீவ்டு, இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் சைடு தான். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலவுடு, டியூ டேட்டில் அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுப்போம், அது கிரெடிட் சைடு. சேல்ஸ் ரிட்டர்ன் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் நம்ம கிரெடிட் சைடு போட்டுடணும். பேட் டெட்ஸ், டெட்டார்ஸ் கிட்ட இருந்து பணமே வராது அப்படி நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் சொல்லுவோம் இல்லையா, அதையும் கிரெடிட் சைடு. லாஸ்ட்டாக வந்து பாருங்கள், பை பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ நீங்கள் ஷார்ட்கட்டில் மைண்டில் வச்சுக்கணும். எப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடுன்னா க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு லாஸ்ட்டில் வரும். அமௌண்ட் ரிசீவ்டு, பேங்க்கில் செக் ரிசீவ்டு, பில்ஸ் ரிசீவ்டு, இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடு போட்டுக்கலாம். அது இல்லாமல் 3 ஐட்டம்ஸ் மட்டும்தான், டிஸ்கவுண்ட் அலவுடு, சேல்ஸ் ரிட்டர்ன் அண்ட் பேட் டெட்ஸ், அது வந்தாலும் கிரெடிட் சைடு தான். இது மட்டும் ஓவராலாக மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா ஆப்போசிட்டில் இருக்கிற ஐட்டத்தை ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். டு பேங்க் அக்கௌண்ட், சேம் பேங்க் அக்கௌண்ட் தான் வருது. செக் டிஸ்ஆனர், செக் டிஸ்ஆனர்னால் உங்களுக்கு தெரியும், நம்ம செக் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதை போய் நம்ம கலெக்ஷனுக்கு போகும்போது அதுக்கான பணம் வந்து வரலை, ஏதோ ஒரு ரீசன்னாலும் சொல்லலாம், அது செக் டிஸ்ஆனர் பண்ணியிருந்தாங்கன்னா டெபிட் சைடு போட்டுக்கலாம். டு பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் கொடுக்குறதா டியூ டேட்டில் அன்னைக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா அந்த பில்ஸ் டிஸ்ஆனர், இது ரெண்டுமே வந்து டெபிட் சைடு. மெயினாக நமக்கு இவ்வளோ ஐட்டம்லாம் சேர்ந்து ஓவராலாக சம்பளம் கேட்க மாட்டாங்க, இதில் ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும்தான் வரும். இருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தான் டு சேல்ஸ் அக்கௌண்ட், ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கிரெடிட் சேல்ஸ். அப்போ டெபிட் சைடுக்கும் கிரெடிட் சைடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட் அமௌண்ட் தான் நம்ம கிரெடிட் சேல்ஸ் இப்போ நம்ம சொல்லுவோம். அப்போது இந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கிரெடிட் சேல்ஸ் வந்து பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். இந்த டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மெட் மட்டும் கொஞ்சம் டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு ஐட்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம சம்மை வந்து ஈஸியாக போட்டுடலாம். இந்த ஃபார்மேட் நம்ம மைண்டில் இருக்கிறதுனால அடுத்தடுத்த சம்மை வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போது கிரெடிட் சேல்ஸ்னு சொல்லும்போதே நம்ம டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் தான் நம்ம போடணும்.
இப்போ பொறுத்த வரைக்கும் டெபிட் ஐட்டம் எது கிரெடிட் ஐட்டம் அப்படிங்கிறத நோட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம நேராக சம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் டெட்டார்ஸ் ஆன் 1 April 2018 நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, ஃபார்மேட்டில் டெபிட் சைடு தான் வரும், அதனால் டெபிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணியிருக்கேன். செகண்ட் பாருங்கள், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ், இது வந்து கிரெடிட் சைடு, அதாவது பை கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம எழுதிட வேண்டியதான். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலவுடு, இது வந்து கிரெடிட் சைடு தான், டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறோம் இல்லையா, அது கிரெடிட் சைடு. ரிட்டன் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு சேல்ஸ் ரிட்டன், இதையும் நம்ம கிரெடிட் சைடு போடுற வேண்டியதான். டெட்டார்ஸ் ஆன் 31st March 2019, இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ். இந்த க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு தான் நம்ம போடுவோம், ஏன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு, க்ளோசிங் பேலன்ஸ் லாஸ்ட்டில் கிரெடிட் சைடு அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இதை கிரெடிட் சைடு நம்ம அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுக்குள்ளே டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் தான் நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ். அதை இப்போது சால்வ் பண்ணிடலாம். டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1 lakh, அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை மட்டும் எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். கிரெடிட் சைடை பொறுத்த வரைக்கும் 4 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. பை கேஷ் ரிசீவ்டு 2,30,000, பை டிஸ்கவுண்ட் அலவுடு 5,000, பை ரிட்டன் இன்வர்ஸ் அக்கௌண்ட் 25,000, பை பேலன்ஸ் கேரி டவுன் 1,20,000. இதுதான் ஓவராலாக நம்ம அங்கே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே எடுத்து எழுதிட்டோம். ரெண்டுக்குள்ளே டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் தான் கிரெடிட் சேல்ஸ், அதையும் நம்ம இப்போது பார்த்துடலாம். கிரெடிட் சைடை பொறுத்த வரைக்கும் 3,80,000 இங்கே வந்திருக்கு. டெபிட் சைடை பொறுத்த வரைக்கும் 1 lakh மட்டும்தான் இருக்குது. அப்போ ரெண்டுக்குள்ளே டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் வந்து 2,80,000, அதுதான் நம்ம டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் வந்து கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுதான் இந்த சம்மு. இது ரொம்ப ஒரு சிம்பிளான சம்மு தான் இது. இதை பொறுத்த வரைக்கும் ஃபார்மேட் மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்மளால் இந்த சம்மை வந்து டேக்கிள் பண்ண முடியும். அந்த 2,80,000 ஆன்சருக்கான ஒர்க்கிங்கையும் கீழே நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். யூனிட் 1 எக்ஸசைஸ் 11 சம் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிடலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ஃபைண்ட் அவுட் டோட்டல் சேல்ஸ் மேட் டியூரிங் த இயர். பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க, ருபீஸ் கொடுத்துருக்காங்க. டெட்டார்ஸ் ஆன் 1st January 2018 1,30,000, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் டியூரிங் த இயர் 4,20,000, சேல்ஸ் ரிட்டன் 35,000, பேட் டெட்ஸ் 15,000, debtors on 31st December 2018 2 lakh, cash sales 4,60,000. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் டோட்டல் சேல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ், இதுதான் டோட்டல் சேல்ஸுக்கான ஒரு ஃபார்முலா. ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா டோட்டல் சேல்ஸ் இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. கேஷ் சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ்னால் கடனுக்கு, கேஷுக்கு எவ்வளோ வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம், கடனுக்கு கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணால் தான் நமக்கு டோட்டல் சேல்ஸ் கிடைக்கும். இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸில் 1 by 1 பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து பாருங்களேன், கேஷ் சேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சம்மில் கேஷ் சேல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஃபார்மேட்டில் பார்த்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டு நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறது மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் வந்து போடணும், ஏன்னா கேஷ் சேல்ஸ் இங்கே கொடுத்தாச்சு. அப்போ கிரெடிட் சேல்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளால் ஈஸியாக வந்து டோட்டல் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐட்டம் எல்லாமே எது டெபிட் ஐட்டம் எது கிரெடிட் ஐட்டம் ஆன் டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நோட் டவுன் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக சொல்யூஷன் எடுத்துடலாம், ஆன்சர் எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன், டெட்டார்ஸ் ஆன் 1st January 2018 1,30,000 கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ், டெபிட் சைடு தான் போடணும் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில். அடுத்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் டியூரிங் த இயர், கேஷ் ரிசீவ் பண்ணுவோம்ல டெட்டார்ஸ் கிட்டேருந்து, அப்போ அது கண்டிப்பாக கிரெடிட் சைடு தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். சேல்ஸ் ரிட்டன் கிரெடிட் சைட், பேட் டெட்ஸ் கிரெடிட் சைட், டெட்டார்ஸ் ஆன் 31st December 2018 இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ்னு சொல்கிறதுனால இதுவும் நம்ம கிரெடிட் சைட் போட்டுடலாம். ரொம்ப சிம்பிளான சம் தான். எது டெபிட் எது கிரெடிட்ங்கிறத நம்ம நோட் டவுன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டுடலாம். டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், இந்த டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெபிட் சைடு டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,30,000, அந்த ஒரே ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் இருந்தது, அதை நம்ம இங்கே எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் கிரெடிட் சைடு
பை கேஷ் அக்கௌண்ட் கேஷ் ரிசீவ்டுன்னு இருந்தது இல்லையா, ஒரு 4,20,000 கிரெடிட் சைட் போஸ்டிங் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பை சேல்ஸ் ரிட்டர்ன் 35,000, பை பேட் டெட்ஸ் 15,000, பை பேலன்ஸ் கேரி டவுன் 2 lakh. இந்த ஐட்டம் எல்லாமே பார்த்தது எல்லாமே நமக்கு எடுத்து எழுதியாச்சு. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் மட்டும் பார்த்துட்டோம்னா அதுதான் கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் சைடு 6,70,000 இருக்குது, அதே டெபிட் சைடு 1,30,000. இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் தான் இருக்குது. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் 5,40,000. எப்படி டிஃபரன்ஷியேட் அமௌண்ட் கால்குலேட் பண்ணியிருக்கோங்கிறதையும் இங்கே ஒர்க்கிங் நான் கொடுத்துருக்கேன். டோட்டல் 6,70,000 6,70,000. இது லெஜர் ஃபார்மேட்டுங்கிறதுனால ரெண்டும் ஈக்குவலாக தான் வரும். நம்மள அல்டிமேட்டாக என்ன கேட்டிருந்தாங்கன்னா டோட்டல் சேல்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சாச்சு 5,40,000. கேஷ் சேல்ஸ் நம்மளையே கொடுத்துருந்தாங்க 4,60,000. அப்போ டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு 20 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 10 lakhs. இதுதான் இதனுடைய ஆன்சர். டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டை மட்டும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா சம்ஸ் எல்லா ஃபார்மேட்டுமே சேமாக இருக்கும். ப்ளஸ் இதை கம்பேர் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான சம் தான். இது 3 மார்க் ஆர் 5 மார்க்கில் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. 10 and 11 சம்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.